வெல்கம் டு அக்லி கிச்சன் ஸ்டோரிஸ். காதல் மன்னன் எபிசோட் 2. அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் 3 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோவோட வாழ்க்கையில ஒரு கியூட் கண்மணியோட என்ட்ரி பாப்போமா? ஆனா ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும். இந்த கதையில ஒரு வில்லன் இருக்காங்க. ஆனா அந்த வில்லன் யாருன்றது அந்த ஹீரோவுக்கு இந்த கதையோட கடைசியில தான் அவருக்கு தெரியும். ஓகே, இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். நம்ம ஹீரோ இப்போ வேற ஸ்கூல்ல சேர்ந்துட்டாரு. அங்க அவருக்கு புது புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்க. ஒரு மாதிரி லைஃப் ஹாப்பியா போகுதுன்னு சொல்லலாம். ஹீரோயினோட என்ட்ரி. மறுபடியும் ஹீரோயினான்னு கேட்காதீங்க, ஏன்னா தலைவர் தான் காதல் மன்னனாச்சே. நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் படிக்க பிடிக்கும், ஆனா அவர் ரொம்பலாம் படிக்க மாட்டாரு. ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட். ஆனா இவருக்கு எப்பவுமே ஒரு ஆசை என்னன்னா, கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காரணும்ன்றது அவருக்கு பிடிக்கும். இப்போ ஒரு பொண்ணு கிளாஸ் ரூமுக்குள்ள என்டர் ஆகுது. அந்த பொண்ணு பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னா, மைப்பூசிய கண்களோடும் கொஞ்சம் கொஞ்சம் கலைந்த கூந்தலோடும் கொழு கொழு கண்ணங்களோடும் தரைக்கும் வலிக்காமல் தனக்கும் வலிக்காமல் அடிமேல் அடி வைத்து நடந்து வருகிறாள் அழகு தேவதை ஒருத்தி. இப்படி ஒரு பொண்ணு அவர் பக்கத்துல உட்கார்றாங்க. பசங்களை பத்தி சொல்லவா வேணும், ஒரே குசி நம்ம ஹீரோவுக்கு. ஆனா அவருக்கு அந்த பொண்ணை பார்க்கணும் போலவும் இருக்கு. ஐயோ வேணவே வேணாம் அப்படின்னு இருக்கு. அப்போதான், ஹே உன்கிட்ட எரேசர் இருக்கா அப்படின்னு ஒரு குயில் குரல் நம்ம ஹீரோவோட காதுல தேனா பாயுது. அவர் மெல்லமா அந்த பொண்ணை திரும்பி பார்த்து, ஆஹா என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உளறிடுறாரு நம்ம ஹீரோ. ஏன் இவ்ளோ பதட்டப்படுற? நான் உன்கிட்ட எரேசர் தானே கேட்டேன். உன் பேர் என்ன? என் பேரு சுகன். ஓகே கிளாஸ கவனி அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, நம்ம ஹீரோ மனசுக்குள்ள டக்குன்னு யோசிக்கிறாரு, நான் கிளாஸ தானடி கவனிச்சிட்டு இருந்தேன், இவளே தான் என்ன கூப்பிட்டா, இப்ப இவளே கவனிங்கிறா, லூசா இருப்பாளோ? சரி, அழகா இருந்தா அறிவு சுத்தமா இருக்காதுன்னு சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க அப்படின்னு மனசுக்குள்ள சிரிச்சுக்கினே இருக்காரு. ஆனா அந்த பொண்ணுக்கு இவரு பதட்டப்பட்டு பேசுறது அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கிளாஸ் டீச்சர், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் பசங்க தான் கிளாஸ் ரூமை கிளீன் பண்ணணும், இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கிளீன் பண்ணணும், ஓகேவா? ஓகே டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் கோரஸ் பாடிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பெஞ்சை தூக்கி பிடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கிறாரு. அப்போ, ஹே பெருக்கிட்டு தானே இருக்க, நகர மாட்டியா? நகர மாட்ட? நான் நகர்ந்தா பெஞ்சு கீழே விழுந்துடும், பரவாயில்லையா உனக்கு? ஹோ, சாருக்கு தைரியம் வந்துருச்சு போல. ஆமா, நீயே பேசக்குள்ள எனக்கு என்ன அப்படின்னு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கிண்டலா பேசிக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஆனா கிளீன் பண்ணி முடிக்க கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. அப்போ, ஹே சரண், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா ப்ளீஸ்டா? சொல்லு சாதனா, என்ன ஹெல்ப்? இல்ல, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, தனியா தான் வீட்டுக்கு போகணும், என் கூட துணைக்கு கொஞ்சம் தூரம் வரியா ப்ளீஸ், கொஞ்ச தூரம் மட்டும். ஹே ஏன் இப்படி கேக்குற, வா போலாம். ஹே உங்க வீட்டை உன்னை ஏன் இவ்வளவு நேரம்னு கேட்டா என்ன சொல்லுவ நீ? நான் சும்மா பசங்க கூட விளையாடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிடுவேன். இப்ப நான் வரவா வேணாமா? சரி சார், கோவப்படாதீங்க, வாங்க போலாம். இப்படியே நம்ம ஹீரோ டெய்லியும் கொஞ்ச தூரம் மட்டும் அந்த பொண்ணு லெஃப்ட்ல அவங்க வீட்டுக்கு போயிடும், நம்ம ஹீரோ ரைட்ல அவரு வீட்டுக்கு போயிடுவாரு. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. நம்ம சாதனாவோட மனசுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்ல போகிற நாளும் வந்தது. இப்போ எக்ஸாம். நம்ம ஹீரோவுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரே பெஞ்ச்ல உட்காந்து எக்ஸாம் எழுதுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஹீரோவுக்கு கிடைச்சிருக்கு. சும்மா விடுவாரா? கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு இவர்கிட்ட பேசுது. ஹே சுதன், எனக்கு உன்கிட்ட ரொம்ப நாளா ஒன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு ஆசை தெரியுமா? அப்படியா, என்ன சொல்லு? நான் ஒரு பையனை லவ் பண்றேன். எது? நான் ஒரு பையனை லவ் பண்றேன்டா? சொல்லவே இல்ல பத்தியா? யாரு? சொல்றேன். இந்த பையன் உங்க ஊரு தான், நம்ம ஸ்கூல்ல படிக்கிறான், நம்ம கிளாஸ் தான், எனக்கு பக்கத்து பெஞ்சில தான் அந்த பையன் எப்பவும் உட்காந்துருப்பான். நம்ம ஹீரோவுக்கு புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் நம்ம ஹீரோ கொஞ்சம் கெத்து காட்டணும்ல. அப்படியா, எனக்கு யாருன்னு தெரியாது, கொஞ்சம் பேர் சொல்ல.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க அந்த பொண்ணு, நீ பேரை சொன்னா கண்டுபிடிச்சிடுவேன். நான் அந்த பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் சொல்றேன், நீ கண்டுபிடி. சரி சொல்லு. ஃபர்ஸ்ட் லெட்டர் இங்கிலீஷ்ல எஸ், தமிழ்ல சு. லாஸ்ட் லெட்டர் இங்கிலீஷ்ல என், தமிழ்ல இன். இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது, நீயே கண்டுபிடிச்சுக்கோ. ஆனா அவனோட பேரு மொத்தம் 3 லெட்டர்ஸ் தான். முடிஞ்சா கண்டுபிடிச்சிக்க சதன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல நம்ம ஹீரோ கேட்டாரு, ஹே நம்ம கிளாஸ்ல நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா நீ என்ன சொல்ற மாதிரிதான் இருக்கு, நானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, ஐயே நான் ஒன்னும் உன்னெல்லாம் லவ் பண்ணல, நான் எங்க ஊர்ல சுதன்னு சொல்லிட்டு ஒரு பையனை லவ் பண்றேன், சரியா? நீ சொன்னது சரி விடு, என்னமோ பண்ணிட்டு போ. அப்பதான் நம்ம ஹீரோயின் 9876543210 இதான் என் நம்பர், கால் பண்ணு, நைட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போன் நம்பர் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம ஹீரோ நைட்டு வீட்டுக்கு வந்து தூங்கவே இல்லை. எல்லாம் நினைப்பு தான், காதல் தான், வேற என்ன. ஆனா அந்த பொண்ணு நம்பர் கொடுத்துச்சுல்ல, நம்ம ஹீரோ கிட்ட போனே கிடையாது. எங்க இருந்து அந்த பொண்ணுக்கு போன் பண்றது? நம்பர் வாங்க தெரிஞ்ச நம்ம ஹீரோவுக்கு போன் இல்லைன்னு சொல்ல தெரியல, பாவம். இப்படியா அடுத்த நாள் முடிஞ்சது. ஏன்னா எவனுக்காவது லவ் ப்ரப்போஸ் பண்ண அடுத்த நாளே பிரேக்கப் நடக்குமா? நம்ம ஹீரோக்கு நடக்கும். ஏன்னு சொல்றேன், இப்பதான் அந்த வில்லனோட என்ட்ரி, சரியா? சோ இப்படி நம்ம ஹீரோ அடுத்த நாள் ஸ்கூலுக்கு ரொம்ப ஜாலியா போறாரு. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தன் அவரை நிறுத்துறான். மச்சான் நில்லு மச்சான் நீ சாதனாவை லவ் பண்றியாடா? இல்ல மச்சான், பட் அந்த பொண்ணு என்ன லவ் பண்றேன்னு நேத்தாண்டா சொன்னுச்சு. ஏன்டா திடீர்னு ஏன்டா இதை பத்தி கேக்குற? மச்சான் அந்த பொண்ணு எங்க ஊர்ல ஒரு பையனை லவ் பண்ணுதுடா, அந்த பொண்ணு உன்னை யூஸ் பண்ணிக்க பாக்குது மச்சான், சேஃபா இருந்துக்கு மச்சான். என்னடா சொல்ற? உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன், கேட்டா கேட்டுக்கு கேட்காட்டி போ மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவுக்கு தெரியுது, இவ்வளோ நாள் நாம வில்லன் கூடவே தான் டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்கிறோன்றதே. அந்த பையன் சொன்னது உண்மை. அவங்க ஊர்ல அந்த சுதன்ன்ற பேர்ல ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பொண்ணை பார்த்தது, பேசுனது, அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்டர் ஆனது, அந்த பொண்ணு ஒரு பக்கத்துல வந்து உக்காந்தது, பெஞ்சு தூக்கி 2 பேரும் பேசி விளையாடிக்கிட்டது, இது எல்லாமே அவரோட மைண்டுக்குள்ள அப்படியே ஒன் பை ஒன்னா வந்துகினே இருக்கு. நீ ஒரு முடிவெடுத்த, என்னைக்குமே ஒரு பொண்ணு முன்னாடி அடி வாங்க கூடாதுன்னு. இன்னொரு முடிவு எடுத்துக்கோ, அழகான பொண்ணுங்களை மட்டும் நம்பவே நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு முடிவை அவர் எடுத்தார். ஆனா இந்த 2 லவ் அவருக்கு பெருசான ஒரு காயத்தை ஏற்படுத்தி கொடுக்கல. ஆனா அதுக்கப்புறம் ஒருத்தர் இப்ப வரப்போறாங்க, ஒரு பயங்கரமான ஒரு சம்பவத்தை ஒண்ணு பண்ண போறாங்க. அது என்னன்றத நாம வெயிட் பண்ணி அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.